Class 6 Fractions Exercise 7.3. Write the fractions. Are all these fractions equivalent? So, இந்த fractions எழுதுங்க. இது equivalent fractions ஆனு கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. So, இதை நம்ம சம்முக்கு போறதுக்கு முன்னாடியே நல்லாவே தெரியுது. பாருங்க ஒரு சர்க்கிளை ஈக்குவலா பிரிச்சிருக்காங்க. ஸோ இது ஈக்குவல் ஷேரிங் தான். ஓகேவா? ஒரு பார்ட் ஷேட் ஆயிருக்கு, ஒரு பார்ட் வந்து ஷேட் ஆகாம இருக்கு. அதான் 4 இதை 2 ஷேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 1 2 3 4 5 6 இருக்கு. 6ல பாதி என்னது 3 கரெக்டா ஷேட் பண்ணியிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8. 8ல ஹாஃப் என்னது 4 இல்லையா? 8/2 என்னது 4 கரெக்டா ஷேட் பண்ணிருக்காங்க. ஸோ இது பார்த்தாலே தெரியுது இது வந்து ஈக்குவலன்னா. சரி இப்போ நம்ம பார்ப்போம் அந்த சம் எப்படி போடுறது. இப்போ ஷேடட் பார்ட் வந்து ஹாஃப் இல்லையா? ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஹாஃப் அதுதான் எழுதியிருக்காங்க. ஷேடட் பார்ட் ஹாஃப். ஸோ என்ன ஆகும் 4 ஸோ ஷேடட் பார்ட் வந்து ஹாஃப்னு ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு போட்டுட்டாங்க. ஓகேவா? கரெக்டா? ஏன்னா 2 இது இருக்கு, அதுல ஒன்று வந்து ஷேடட் 1/2 போட்டாங்க. ஸோ அடுத்ததுக்கு என்ன போட்டிருப்பாங்க 4 இருக்கு, அதுல 2 ஷேடட் போட்டிருப்பாங்க. ஸோ 4 இருக்கு 2 ஷேடட். இப்போ வந்து இதையும் இன்னும் நம்ம சின்னதாக்கலாம் இல்லையா? 2 டேபிள்ஸ்ல 1 times 2 2 times 4. ஸோ இன்னும் சிம்பிளிஃபை பண்றோம். ஓகேவா? தேர்ட் போறோம். தேர்டும் அதே தான். மொத்தம் 6 இருக்கு, அதுல 3 வந்து ஷேடடு. ஸோ 6 3 வந்து ஷேடடு. ஸோ இது இன்னும் சின்னது பண்ணலாம். 3 டேபிள்ஸ்ல 1 time 3 2 times 6. ஃபோர்த் ஒன் பாருங்க அதே போலதான். 8 பார்ட் இருக்கு, அதுல 4 பார்ட் வந்து ஷேடட். ஸோ 8 வந்து 4/8. ஸோ அதே போல 4 டேபிள்ஸ்ல 1 time 4 2 times 8. ஸோ இப்போ பாருங்க எல்லாமே 1/2 1/2 1/2 1/2ல கொண்டு வந்துட்டோமா? 4 இதையும் அப்போ ஆல் ஃபிராக்ஷன்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அடுத்து பிலையும் அதே போல நடக்குதான்னு பார்ப்போம். இது என்ன நடக்குது 1 2 3 4 5 6 7 8 9 11 12 இருக்கு. 12ல 4 வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 4 டேபிள்ஸ்ல 1 time 4 3 times 12 1/3 வருது. செகண்ட் ஒன்ல என்ன இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9. 9ல 3 வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3/9. இன்னும் சின்னது பண்ணனா 1/3 3 டைம்ஸ்ல 1 3 டேபிள்ஸ்ல 1 time 3 3 times 9. ஸோ 1/3. அதே போல இதுக்கும் போடுறோம். இதுல மொத்தம் 5, அதுல 2 இல்லையா? 6 இல்லையா? 1 2 3 4 5 6 6ல 2 அதையும் வந்து சின்னதாகும். 6/2 ஓகேவா? அதையும் பிரிச்சு சின்னதாகும். அப்புறம் இங்க பாருங்க 1 2 3 ஃபோர்த் ஒன் பார்ப்போம். 1/3 மொத்தம் 3, அதுல ஒரு ஷேடட். ஸோ இது இன்னும் சின்னதாக்க முடியாது. இந்த 2/6ல வந்து நம்ம இன்னும் சின்னதாக்கி இதையும் 1 times 2 3 times 6 கொண்டு வந்தோம். ஸோ எல்லாமே 1/3 1/3 1/3ல கொண்டு வந்தோம். ஃபிஃப்த்ல என்ன இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இல்லையா? 5 வந்து 3 இதுல இருக்கு, 3 ரோ இருக்கு, அப்படியே 5 இப்போ 15 இருக்கு. 5 into 3 15 இருக்கு. அதுல 1 2 3 4 5 6 ஸோ போட்டிருக்காங்களா? 6 வந்து ஷேடடு, 15ல 6 ஷேடடு. இதை வந்து நம்ம சின்னது பண்ணோம்னா 3 டேபிள்ஸ்ல 2 times 6 5 times 15. இப்போ இதுக்கு மேல இது சின்னது பண்ண முடியுமா? 2/5 இன்னும் சின்னது பண்ணுமா? இல்ல, இப்படியே தான் இருக்கும். ஸோ 4 இது பார்த்தா 1/3 வந்துச்சு, ஆனா இது ஈக்குவலா இல்ல. since all the fractions in the simplest formula கொண்டு வந்தா are not equal, they are not equivalent fraction. ஓகேவா? அடுத்த question number 2. write the fraction and pair of the equivalent fraction from each row. இதுல என்ன சொல்றாங்கன்னா அதேதான் ஷேடட் பார்ட் எவ்வளோ. இதுல என்ன இருக்கு மொத்தம் 2, 1 ஷேடட். ஸோ 1/2. இங்க எப்படி இதே சம் தான் அப்படியே ஃபாலோ ஆகுது. 1 2 3 4 5 6 அதுல 4 பார்ட் வந்து ஷேடட். ஸோ 4/6 அதை இன்னும் சின்னது பண்ணா 2/3. 1 2 3 4 5 6 7 8 9 3 into 3 9. 9ல 3. ஸோ அதே தான் 3/9 வந்து இன்னும் சின்னது பண்ணா 3 டேபிள்ஸ்ல 1 time 9 வந்து 3 times. ஸோ 1/3. இதில் பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 வருது. ஸோ 2/8 வருது. ஸோ அடுத்தது பார்ப்போம். 1 2 3 4 4ல எத்தனை ஷேடடு 3.
அப்ப 3/4. ஓகேவா? இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் ABCDE வரைக்கும் ஒரு சம் தனி. ரைட் தி ஃபிராக்ஷன் பேர் அப்னா இப்போ இந்த 5க்கு நம்ம போட்டுட்டோம். ஓகேவா? இந்த 5க்கு நம்ம போட்டுட்டோம். இப்போ எப்படி போடும்? 1 2 3 4 4 வந்து 2 times 8. அப்ப 2/8 ன்னு போட்டு இதுக்கு எல்லாம் போட்டு சிம்பிளிஃபை பண்ணி வச்சுட்டோம். இதே போல இந்த 1 2 3 4 5க்கு சிம்பிளிஃபை பண்ணி வைக்கணும். எப்படி பண்ணுவீங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 போடுவீங்க. ஸோ மொத்தம் 18. அதில் 1 2 3 4 5 6 6/8 போட்டிருக்கா. அது பாரு ஒன்றுக்கா. இப்போ வந்து 1 time 6 3 times 18. செகண்ட் இதில் 8 பார்ட், அதில் 4 பார்ட் ஷேட் பண்ணியிருக்காங்க. உங்கள் புக்கை பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். செகண்டில் வந்து 8 பார்ட் இருக்குது, அதில் 4 வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1/2 வரும். அடுத்த இதில் தேர்டில் வந்து 16 பார்ட் இருக்கும், அதில் 12 வந்து ஷேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 3/4 வரும். ஓகேவா? 4 tablesல 3 times, 4 tablesல 4 times. அப்புறம் 8/2 12 பார்ட் இருக்கும், அதில் 8 பார்ட்டை ஷேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அது சிம்பிளிஃபை பண்ண 4 tablesல 2 times 8 4 times 12. ஸோ 2/3. 4/6 16 பார்ட் இருக்கும், அதில் 4 வந்து ஷேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 4 1s are 4 4 4s are 16. இப்போ நம்ம கம்பேர் பண்ணணுமா? ஓகேவா? முதல்ல இதை முடிச்சிட்டோம், ABCDE வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கம்பேர் பண்ணுவோமா? 1/2 எங்க இருக்கு? இந்த இதுல 1/2 எங்க இருக்கு? 2. அப்ப ஏவும் இந்த 2வும் ஒரே இதுல வந்து பேர் பண்ணும். இதுவும் பேர் பண்ணும். அதுக்கு அடுத்தது B 2/3. 2/3 அடுத்த இதுல எங்க இருக்கு? 4ல இருக்கு. அப்ப Bயும் 4ம் பேர் பண்ணும். ஓகேவா? அப்புறம் 1/3. 1/3 எங்க இருக்கு? இதுல ஃபர்ஸ்ட் ஒன்லயே இருக்கு. ஸோ C-ஐயும் 1-ஐயும் பேர் பண்றோம். அப்புறம் 1/4. 1/4 இதுல எங்க வந்திருக்கு? இங்க ஃபிஃப்த் ஒனுக்கு வந்திருக்கு. ஸோ இது D-யும் V-யும் பேர் பண்றோம். 3/4 எங்க இருக்கு? இதுல தேர்ட் ஒன்ல இருக்கு. ஸோ E-யும் தேர்டையும் பேர் பண்றோம். பேர் பண்ணி எப்படி எழுதணும்னு பாருங்க. 2 following pairs fractions represent the equivalent fractions. So A-வும் 2வும் என்ன இருக்கு? half 1/2ல இருக்கு. B-யும் 4ம் 2/3ல இருக்கு. C-யும் 1ம் 1/3. D-யும் V-யும் 1/4ல இருக்கு. E-யும் தேர்டும் இந்த 3/4ல இருக்கு. இது ஸோ ரெண்டு இதையும் போட்டுட்டு பேக் பண்ணி நம்ம காட்டிட்டோம். ஓகேவா? இதுக்கு தனியா போடணும், இதுக்கு தனியா போடணும். இது தனி, இதுக்கு தனி. அப்புறம் ரெண்டுத்துலயும் எது ஈக்குவலா வந்து ஆன்சர் வருதோ அதையும் ரெண்டுத்தையும் பேக் பண்ணணும். Question number 3. Replace in each of the following by the correct number. ரொம்ப ஈஸி இது. 2/7 equal to 8 by box. இங்க என்ன நம்பர் இருக்குன்னு தெரியல. இப்போ இதை எப்படி ஈஸியா போடுறது? ஒரு சிம்பிள் மெத்தட் நான் சொல்லி தர பாருங்க. கன்ஃபியூஸ் ஆக தேவையே இல்லை. இப்போ இப்படி இருக்கா? 2 tablesல எப்போ 8 வரும்? 2 tables எப்போ 8 வரும்? 2 4s are 8. கரெக்டா? அப்ப இங்க 4ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அதே நம்பரால இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. 7 4s are என்ன? 28. வந்துதா? 28 ஆன்சர் வந்துதா? அப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இதை என்ன பண்ணணும் தெரியுமா? இங்க டிவைட் ஆயிருக்கதா இங்க மல்டிப்ளை ஆயிடும். டிவைட் இருக்கு இந்த சைட் கொண்டு போகும்போது மல்டிப்ளை ஆயிடும். இங்க இருக்கிறத டிவைட் ஆனா மல்டிப்ளை ஆயிடும். ஓகேவா? அப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸ் எப்படி கொண்டு வந்துட்டாங்க? இங்க இருக்கிற 7 அங்க கொண்டு போயிட்டாங்க. ஸோ கொண்டு போயிட்ட பிறகு மறுபடியும் என்ன பண்றாங்க? இந்த சைடு இருக்கிற 2 டிவைட் கொண்டு இங்க மல்டிப்ளை ஆனது இங்க என்ன ஆயிடும்? மறுபடியும் டிவைட் வரும். மறுபடியும் இதை வந்து 2ஆல நம்ம கேன்சல் பண்ணா 2 tables எப்போ 8 வரும்? 4 times. ஸோ 7 into 4 28 கொண்டு வந்தாங்க. ஸோ நீங்க இப்படியும் ஈஸியா பார்க்கலாம். இப்போ இதுக்கு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். 5 tablesல எப்போ 10 வரும்? 2 times. ஸோ 5 into 2 8 into 2. ஓகேவா? 5 into 2 8 into 2 16 வந்துச்சா? ஈஸி. தேர்ட் ஒன் கீழே கொடுத்துருக்காங்க 20. 5 tablesல எப்போ 20 வரும்? 4 times. 5 4s are 20. அதே 4 ஓகேவா? போட்டிருக்காங்களா? 12 வந்துதா? டி பாருங்க. டி சம் நல்லா பாருங்க. இது வரைக்கும் நம்ம இப்படி மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம். இப்போ இங்க 45 இருக்கு. ஆனா அதோட சின்ன நம்பர் இருக்கு இங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணுவீங்க? எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒண்ணும் இல்ல. இந்த 45 15ஆல டிவைட் பண்ணி பாருங்க. 15ல எப்போ 45 வரும்? 3 times வருமா?
2 times 30, 3 times 15 ones are 15, 52 are 30, 15 3s are 45. அப்ப 15ல 3 times வருது. அப்ப 45 3 ஆல டிவைட் பண்ணா 15 வந்திருக்கு. அதே போல 60 3 ஆல டிவைட் பண்ணா நமக்கு அடுத்த ஆன்சர் கிடைக்கும். 45 3 ஆல டிவைட் பண்ணா 15 கிடைச்சிருக்கு. 60 3 ஆல டிவைட் பண்ணா என்ன வருது? 20. இல்லையா? 20 15/20. ஸோ உங்களுக்கு வந்து இப்படி மாற்றி மல்டிப்ளை பண்ண தெரியலன்னா ஈஸியாக இப்படி பண்ணிடலாம். அடுத்த ஒரு சம் போடுங்க, நீங்களே போடுங்க பாங்க. 18/24. இப்போ நல்லா தெரியுது மல்டிப்ளை ஆகலை, இது வந்து டிவைட் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுவே 24. இதோ நீங்கள் என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணணும்? உண்மை மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 24/4 மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? 12. ஓகேவா? 3 வந்துச்சா? புரியுதா? இது சம் பாருங்க, மறுபடியும் சொல்றேன். வந்துச்சா? 4 இதுக்குள்ள டிவைட் பண்ணுங்க, என்ன வரும்? 12. அதே 12 எங்க போட்டு சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. 8 இந்த சைடு கொண்டு போயிட்டாங்க, 24 கீழே கொண்டு வந்துட்டாங்க. இது 3 இப்படி இருக்கு. ஓகேவா? 4 டேபிள்ஸ்ல 4 times 4, 18 வந்து 3 times 3/4. ஸோ ரொம்ப ஈஸி அந்த சம்மு. இப்படிலாம் உங்களுக்கு போட வந்து இல்லைன்னா நீங்கள் ஈஸியாக இப்படி கண்டுபிடிக்கலாம். இதை டிவைட் பண்ணால் 3 times தெரியுது, அதே வச்சு இங்கே கீழேயும் டிவைட் பண்ணிடுங்க. ஓகேவா? Question number 4. Find the equivalent fraction of 3/5. இங்க இருக்கு, உங்களுக்கு தெரியும் 3/5 இங்க இருக்கு. Denominator 20. இதுவும் வந்து அங்க கொடுத்ததை நம்மளாவே போட்டு சொல்லுங்க. ஸோ 3/5 ஈக்குவல் டு நியூமரேட்டர்னா மேலே, கீழே வந்து டினாமினேட்டர். ஸோ நியூமரேட்டர் தெரியாது, எண்ணு வந்து தெரியாது, 20ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கும் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இது எப்போ வரும்? 20 எப்போ வரும்? 4 times. அப்போ 3 × 4 என்ன வரும்? 12. ஈஸியாக. இது வந்து இவ்வளோ கன்ஃபியூஷன் கூட தேவை கிடையாது. இதுக்கு என்ன பண்ணுறாங்க? முதல்ல 5-ஐ இங்கே கொண்டு போகிறாங்க, அப்புறம் இங்கே டிவைடாக இருக்கிறது இங்கே டிவைடாக மல்டிப்ளை கொண்டு போகிறாங்க. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாங்க? எண்ணை தனியாக வச்சுக்கிட்டு 5 மறுபடியும் இங்கே மல்டிப்ளை இருக்கிறத டிவைட் கொண்டு வராங்க. மறுபடியும் 5-ஐ வந்து 20 வந்து 4 times இல்லையா? அப்போ 4 × 3 12, 12/20ன்னு எழுதுறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஈஸியாக 5 டேபிள்ஸ்ல எப்போ 20 வருது? 4 times. அப்போ 3 × 4 என்னது? 12. ஆன்சர் வந்துதா? அவ்வளோதான். we require numerator 9. இப்போ என்ன கொடுத்துறாங்க? நியூமரேட்டர் கொடுத்துட்டாங்க, டினாமினேட்டர் தெரியாது. இப்போ என்ன பண்ணுறது? இங்கே 9 இருக்கு, இங்கே 3 இருக்கு. ஸோ என்ன இருக்கு? இங்கே 3 3s are 9, 5 3s are 15. வந்துதா? இல்லை இந்த மாதிரி தான் போட போறீங்க அப்படின்னா அதே போல எழுதணும். 9 வந்து நியூமரேட்டர்னு கொடுத்தாச்சு, டினாமினேட்டர் கொடுக்கல, ஈக்குவல் டு 3/5. கொஸ்டின்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும், கொஸ்டின்ல 3/5 கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க? இந்த டியை இங்கே கொண்டு போகிறாங்க, டிவைடாக இருக்கிறத மல்டிப்ளையும் இதை மறுபடியும் கொண்டு வராங்க. அப்புறம் டியை தனியாக வச்சுக்கிட்டு இந்த 3-ஐ 9/5 கூட இந்த 3-ஐ கொண்டு வராங்க, கொண்டு வந்து கேன்சல் பண்ணுறாங்க. 3 3s are 9, அதுக்கப்புறம் 5 3s are 15. ஸோ ரெக்வயர்ட் ஃப்ராக்ஷன் வந்து 9/15 போடுறோம். இப்போ இதுக்கு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இதில் என்ன இருக்கு? டினாமினேட்டர் கொடுத்துட்டாங்க, நியூமரேட்டர் தெரியாது. ஓகேவா? இங்கே 3/5 ஏற்கனவே தெரியும், கொஸ்டின்ல இருக்குது. ஸோ 5 டேபிள்ஸ்ல எப்போ 30 வரும்? 6 times இல்லையா? 5 6 are 30. அதே 6 இங்கே போடுங்க. 3 × 6 என்னது? 18. 18 ஆன்சர் வந்ததா? ஈஸி. இப்போ அதே போல நியூமரேட்டர் 27 கொடுத்தாங்க, டினாமினேட்டர் தெரியாது, 3/5. ஓகேவா? இப்போ வந்து 3 டேபிள்ஸ்ல இப்போ 3 டேபிள்ஸ் இப்போ 27 வரும் பார்க்கணும். அதே நம்பரால இங்க மல்டிப்ளை பண்ணி போடணும். ஓகேவா? அது question number 5. Find the equivalent fraction of 36/48 with numerator 9. எல்லா சமும் அதே போலதான். நியூமரேட்டர் 9, இங்க கீழே வந்து டினாமினேட்டர் தெரியாது, 36. இதை என்ன பண்றாங்க? இந்த டியை வந்து
இந்த சைட் கொண்டு போறாங்க 36 மல்டிப்ளைட் டின்னு 48/9 கொண்டு போறாங்க. டி அப்படியே வச்சுக்கிறாங்க. இதை எடுத்துட்டு இந்த டியை இங்கே வச்சுக்கிட்டு இந்த 36 கீழே கொண்டு போறாங்க. கீழே கொண்டு போயிட்டு சாதாரணமாக நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டு கடைசியில் வந்து உங்களுக்கு 12 வருது. ஸோ ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வந்து 9/12 அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இங்க என்ன சொல்றாங்க, given the numerator is 4, 36/48 ஏற்கனவே இருக்கு, 9 அதே போல n இங்க வச்சுட்டு 4 இங்க போகுது, 48 இங்க போகுது, மறுபடியும் 48 கீழே வரும், கேன்சல் பண்றாங்க, 3 ஆன்சர் வருது. அப்ப ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் 3/4. check whether given fractions are equivalent. இங்க ஒரு ஃபிராக்ஷன் கொடுத்துருக்காங்க, இது ஈக்குவலண்டான்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, எழுதிட்டு கிராஸ் மல்டிப்ளை 5 மல்டிப்ளை 54 9 30 ரெண்டு மல்டிப்ளை பண்ணாவே உங்களுக்கு தெரிஞ்சு 270 270. ஸோ அதில் வந்து தே ஆர் என்னது ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் ரெண்டுமே 270 தான். இது ஈக்குவல் டு, ஸோ 5 into 54 9 into 30 ஈக்குவலண்ட் தான். இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை, இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை. அடுத்ததும் அது 3/10 3 50 மல்டிப்ளை பண்ணோம், 10 12 மல்டிப்ளை பண்ணோம், 150 வருது, 12 வருது. ஸோ இது ஈக்குவலண்டா இல்லை, நாட் ஈக்குவலண்ட். மறுபடியும் கிராஸ் பண்ணுறது 7/13 5/11. உங்க புக்ல பாத்தீங்கன்னா இது நல்லா தெரியும் உங்களுக்கு செம்ம. இதையும் கிராஸ் பண்ணது 7 மல்டிப்ளை 11 13 மல்டிப்ளை 5 மல்டிப்ளை பண்ண இருக்கு. இதுக்கு 77 வருது, இதுக்கு 65 வருது. ஸோ இட்ஸ் நாட் ஈக்குவலண்ட். Question number 7. Reduce the following fraction to simplest form. எவ்வளவு simplest form வேணாலும் நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 48/60 எப்படி பண்ணணும்னா, we have 48 வந்து simplest formல வந்து ஒன்று இப்படி ஈஸியா போடலாம். எந்த டேபிள்ஸ் எல்லாம் 48 போகும் அதெல்லாம் எழுதிக்கலாம், எந்தெந்த டேபிள்ஸ் எல்லாம் போகணும். இல்லை நீங்க வந்து இதுக்கு சாதாரண எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வந்து காமனா இருக்கிறத எடுத்து எழுதி மல்டிப்ளை பண்ண HCF கண்டுபிடிக்கும். இந்த மாதிரி எழுதுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா 48க்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க, 2 டேபிள்ஸ்லேயே போட்டு கண்டுபிடிங்க. 60க்கு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பேர் பண்ணி எழுதுறோம் இல்லையா, சாதாரணமாக உங்கள் எல்சிஎம் போட தெரியும் இல்லையா, பேரை எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இதே போல் 12 கிடைக்கும். ஓகேவா, 12 கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன சொன்னால் சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு. ஸோ அந்த 12 கொண்டு வந்து மேலையும் கீழே இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா 48/60 அதால டிவைட் பண்ணோம்னா 4/6. இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இதுக்கு மேலே இதை கொண்டு போக முடியாது. 4ம் 5ம் வேற எந்தெந்த இதுலையும் போகாது இல்லையா. ஸோ 4/5 தான் அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஸோ இதுக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாக எல்சிஎம், 60க்கு தனியாக எல்சிஎம். இந்த 0 கேன்சல் பண்ணால் 15 6 தனியாக உங்களுக்கு வந்து காமன் ஃபேக்டர் வரும். அதோட நீங்கள் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அந்த அதால இதே 30 தான் உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து டிவைட் பண்ணீங்கன்னா 5/2. ஸோ 5/2 தான் உங்களுக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இதுக்கு மேலே தான் செய்ய முடியாது. இல்லைன்னா உங்களுக்கு ஈஸியாக 0 கேன்சலேஷன். இதுக்கு மேலே உங்களுக்கு 3 டேபிள்ஸ்ல என்ன வரும், 3 டேபிள்ஸ்ல 2 times 6 5 times 15. ஸோ 5/2. 5/2க்கு அப்புறம் எதாவது பண்ண முடியுமா, பண்ணவே முடியாது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பண்ணணும். இப்படி போடலாம், ஒவ்வொரு டேபிள்ஸ் எந்தெந்த டேபிள்ஸில் பாருதுன்னு பார்க்கலாம். இல்லைன்னா எல்சிஎம் எடுத்து போடலாம், அது ரொம்ப ஈஸியாக. 84/98. 84க்கு எல்சிஎம் எடுங்க, 98க்கு எல்சிஎம் எடுங்க. சாதாரணமாக எடுத்துட்டு ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற நம்பர் பாருங்க, மல்டிப்ளை பண்ணுங்க, HCF கண்டுபிடிங்க. அதை இந்த வர நம்பரோட ரெண்டு மேலேயும் கீழேயும் அதே நம்பரை டிவைட் பண்ணி வரதான் உங்களுக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்ம். 12/52க்கும் அதே போல செய்ய. 12க்கு தனியாக எல்சிஎம், 52க்கு எல்சிஎம். ஈஸியாக பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் காமன் ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணலாம், HCF கிடைக்கும். அது மேலேயும் கீழே டிவைட் பண்ணும். 7/28ம் அதே போல தான். இந்த மாதிரி நம்பர்லாம் வந்து இதுலயே வந்து ஈஸியாக தெரியும் பாருங்க. 7 எதில் போகும், எதுலையுமே போகாது. 1 times 7 டேபிள்ஸ் தான் போகும். 28 வந்து 1 டேபிள்ஸ், 2 டேபிள்ஸ், 4 டேபிள்ஸ், 7 டேபிள்ஸ், 14 டேபிள்ஸ், 28. இதுக்கு காமன் எது, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இதுக்கு ரெண்டுத்துக்கும் எது ஹையஸ்ட் 7. அப்போ 7 அப்படி சொல்லிட்டு ரெண்டு மேலேயும் கீழே டிவைட் பண்ணுவோம். இப்படி ஒவ்வொரு இதுவும் போட தெரியலன்னா நீங்கள் சாதாரணமாக எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிச்சி HCF கண்டுபிடிச்சி டிவைட் பண்ணுவோம்.
It's some. Ramesh had 28 pencils, Sheelu had 50 pencils, Jamal had 80 pencils. After 4 months, Ramesh spent up 10 pencils, Sheelu used up 25 pencils, and Jamal used up 40 pencils. What fraction did each use up? Check if each has used up an equal fraction of their pencils. So, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரமேஷ் கிட்ட 28 pencils, ஷீலு கிட்ட 50 pencils, ஜமால் கிட்ட 80 pencils. After 4 months, 4 மாதம் கழிச்சு ரமேஷ் வந்து அதில் 10 பென்சில் யூஸ் பண்ணிட்டாங்க, ஷீலு வந்து 25 யூஸ் பண்ணிட்டாங்க, ஜமால் வந்து 40 பென்சில் யூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ எந்த ஃப்ராக்ஷனில் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க பார்த்தோன்னா 10 பென்சில் யூஸ் பண்ணிட்டாரு. எவ்வளோ மொத்தம் 28. உங்கள் புக்கில் செக் பண்ணுங்கள் என்ன போட்டிருக்கு உங்களுக்கு. 28 என்ன போட்டிருக்கு, இது தப்பாக போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 28 28 போடுங்க, ஓகேவா. 20 நினைக்கிறேன், 20 பென்சில்ஸ் தான் நினைக்கிறேன், ஓகேவா. அதனால அப்போ வந்து 20 அதில் யூஸ் பண்ணுறாரு. இது வந்து 28 கிடையாது, 20 தான் போட்டிருக்கோம். ஸோ இது என்னாச்சு, கேன்சல் பண்ணிட்டா ஹாஃப் 0 1/2. அதே போல் ஷீலு வந்து 50 பென்சிலில் 25 யூஸ் பண்ணிட்டாங்க. 50ல் 50 மொத்தம், அதில் 25 யூஸ் பண்ணிட்டாங்க. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாமா. 25 டேபிள்ஸில் 1 டைம் 25, 2 டைம்ஸ் 25 2s are 50 இல்லையா, 1/2 கம்மி பண்ணியாச்சு. ஜமால் யூஸ் 40 பென்சில்ஸ், மொத்தம் 80 பென்சிலில் அவர் 40 பென்சில்ஸ் யூஸ் பண்ணிட்டாரு. ஸோ அப்போ மொத்தம் 8ல் 40 யூஸ் பண்ணுறாரு. ஸோ 0 கேன்சல் பண்ணால் 1/2. ஸோ எல்லாமே ஹாஃபில் தான். எஸ், each has used up an equal fraction, that is half. ஏன்னா அடுத்த கேள்வி கேட்காங்க, check if each has used up an equal fraction of his pencil. ஸோ இது வந்து ஆமாம் எல்லாருமே ஈக்குவல், எல்லாரும் பாரு 1/2 1/2 1/2, that is 1/2 எல்லாமே ஈக்குவல் ஃப்ராக்ஷன். ஸோ இது வந்து 20 பென்சில்ஸ், ஓகேவா. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 9, match the equivalent fractions and write 2 more for each. ஈக்குவலன்ட் இதுக்கு வந்து இதே போல் இதை கொண்டு வரணும், சரிங்களா. கொண்டு வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனும் கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதே போல் 2 more ஃபார் அதே இதுக்கு ஒரு 2 எழுதவும் செய்யணும்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்ப்போம். இது என்ன செஞ்சுருக்காங்க, 250 400, ஓகேவா. இன்னும் நீங்கள் சின்னதாக்கினா கூட இதை வந்து கேன்சல் பண்ணி 25 14 கூட வச்சுட்டு சாதாரணமாக ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஃபேக்டர்ஸ் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஹையஸ்ட் காமன் ஈக்குவலாக இருக்கிறது கண்டுபிடிச்சி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எழுதுறாங்க. ஏன்னா இதுக்கு பாருங்க ஒரு 2 ஆகுது, 2 5 மேட்ச் ஆகுது. இங்கே 2 5 இருக்குது, இங்கே 2 5 இருக்குது, இங்கே ஒரு 2 தான் இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ 2 × 5 × 5 50 வரத ரெண்டு மேலேயும் கீழேயும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் 50-ஐ டிவைட் பண்ணுங்க 5/8. ஸோ 5/8 கிடைக்குது. 5/8 எங்கே இருக்குது கொஸ்டினில், டியில் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்றும் டியும் மேட்ச் பண்ணலாமா. இதுவும் 5/8, இதுவும் 5/8. 2 அடிஷ்னல் எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி வந்து நீங்கள் இங்கே என்ன வேணால் கொடுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு இங்கே என்ன வரும், இங்கே ஈக்குவலாக உங்களுக்கு வரணும், அதாவது 5/8ன்னு உங்களுக்கு வரணும். இப்போ 3ஆல இதில் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, மேலேயும் கீழே 3 வரணும். இப்போ இதை நீங்கள் அடிச்சு பாருங்க, 3 டேபிள்ஸ் இது 5 டைம்ஸ், 3 டேபிள்ஸ் 8 டைம்ஸ். ஸோ 5/8 வந்ததா. இந்த 5/8 வர மாதிரியே நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நீங்களாகவே கொடுக்கணும். நீங்கள் இப்போ இதை 5 டேபிள்ஸில் பண்ணி பாருங்க. 5 5s are 25, 8 5s are 40. இப்போ இதை மறுபடியும் பண்ணால் 5/8 வருமா. 5 5s are தானே 5 8s are தானே 40, 5/8. இந்த மாதிரி அடிஷ்னல் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் 2 கொடுக்கணும். 180/200 இந்த 0 கூட கேன்சல் பண்ணிட்டு சாதாரண எல்சிஎம் கண்டுபிடிங்க, ஹெச்எஃப் கண்டுபிடிங்க. ரெண்டும் காமன் எடுத்துட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். மல்டிப்ளை பண்ணீங்களா, வர நம்பரோட கொடுத்துருக்க கொஸ்டின்ல இந்த கண்டுபிடிச்சதை டிவைட் பண்ணும், மேலேயும் கீழேயும் டிவைட் பண்ணால் 9/10 கிடைக்கும். ஸோ 9/10 எங்கே இருக்குன்னா உங்களோட புக்கில் பாருங்க. 9/10 வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் ஒன்ல, அதாவது இ, செகண்ட் ஒனுக்கு வந்து இ, லாஸ்ட் ஒன் 9/10 வந்து எங்க இருக்கு, ஈல இருக்கு. 9/10 எங்க இருக்கு, ஈல இருக்கு. இதே போல 2 அடிஷனல் எக்ஸாம்பிள்ஸ் கேட்கறாங்க, கொடுத்து பாருங்க. 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, எதனாலும் பண்ணுங்க, மேலே கீழே ஒரே நம்பர். 2ஆல மல்டிப்ளை 2 டைம்ஸ் 18, 2 டைம்ஸ் 20 இல்லையா. இதை அழிச்சானா 9/10 வரணும். இதை கேன்சல் பண்ணா 9/10 வரும். 9/10 வருமா. 2 டேபிள்ஸ்ல 9 டைம்ஸ், 2 டேபிள்ஸ்ல 10 டைம்ஸ் 9/10 வருது. அதே போல தான் இங்கே 3ஆல மல்டிப்ளை பண்ணா மேலே கீழே ஒரே நம்பர் 27/30. 660/990 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. 66/9 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க.
அதில் இதில் வந்து பாருங்கள் எது வந்து காமன் இருக்குது 3யும் 11ம் இருக்குது. ஸோ 3 × 11 33. 33 மேலே கீழே டிவைட் பண்ணி 2/3. 2/3 வந்து எங்கே இருக்கு? ஏல இருக்குது. இது 3ல நம்ம இருக்குல்ல 660 990 வந்து ஏக்கு வந்து பேர் ஆகுது. ஏக்கு உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏவும் தேர்டும் ஏவும் 1. இதுக்கும் அதே 2ஆலையும் 3ஆலையும் ஒரே நம்பரால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணி 2 எக்ஸாம்பிள் காட்டிடும். நீங்கள் 4 போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அதே போல் மேலே இங்கே 0 0 கேன்சல் பண்ணுங்க. 18க்கும் 36க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் ஹெச்எஃப் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி மேலே இங்கே டிவைட் பண்ணுறாங்க. இங்கே ஹாஃப் வருது. ஹாஃப் வந்து சியில் இருக்குது. ஸோ 4த்துக்கு வந்து சி. மறுபடியும் அதுக்கு 2 எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுக்கணும். மேலேயும் கீழே ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணி காட்டிடும். 5th சம் 220 550 0 0 கேன்சல் பண்ணுங்க. இதுக்கு அப்படியே தான் 2 11s 22 5 11s 55. இதுக்கு மேலே வரும். இதுக்கு ஒரே காமன் 11 மட்டும் தான் காமன். ஸோ மேலேயும் கீழே டிவைட் பண்ணுங்க. 2/5 வரும். ஸோ 2/5 வந்து எங்கே இருக்கான்? பியில் இருக்கான். ஸோ பியும் 5ம் ஈக்குவல். அப்புறம் 2 அடிஷனல் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஒரே நம்பரால் 2 போட்டுக்கலாம், நீங்கள் 3 போட்டுக்கலாம், 4 போட்டுக்கலாம். மேலேயும் கீழே ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணி காட்டணும்.